இன்னை வரைக்கும் அந்த மிஷின் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு ஃபாஸ்ட் வேர்க்கு தான் அப்டேட் பண்ணிட்டு இந்த மாடல் வந்திருக்கிறோம். கை பேக்கிங் தான் முன்னெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஈஸியா பேக்கிங்கும் சுலபமா இருந்தது. ஒரு கம்பெனி பேக் மாதிரி வர மாதிரி இப்ப பெரிய பெரிய டால்ஸ் இருக்கு இல்லையா, குதியம் டால், நந்தி டால், அந்த மாதிரி பேக்கிங் மிஷின் அந்த மாதிரி பாக்கெட் எப்படி வருதோ அந்த மாதிரி இதுல வருது. 7 வருஷத்துல பெருசா எனக்கு ஒன்றும் ரிப்பேர் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ ஹாப்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ பவர் பேக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சேலத்துல சத்யா ஸ்டோர்ஸ்ன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேக்கிங் மிஷின் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கஸ்டமரோட பிளேஸ்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ சார் கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிசினஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் சத்யநாராயணன். சத்யா ஸ்டோர்ஸ் பேர்ல நான் முன்னாடி வந்து ஒரு சாதாரண மளிகை கடை வச்சிருந்தேன். நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ப்ரொமோட் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய சவால் வந்து பேக்கிங் தான். அந்த டைம்ல நான் சர்ச் பண்ணும்போது பவர் பேக்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் மிஷின் அவங்கள்ட்ட வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்கி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப வேகமாக பேக்கிங் பண்ண முடிஞ்சது. ரொம்ப டெக்னிக்கலாக பெரிய அறிவுகளுக்கு தேவையில்லை. இதை உபயோகப்படுத்துறதுக்கு பெருசாக படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு 12th படிச்ச பிள்ளைங்கள பொண்ணுங்களோ பையனோ ஆப்ரேட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அவங்க இங்கே வந்து இருந்து 10 மணி நேரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 10 மணி நேரம் இருந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் அந்த மிஷின் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு ஃபாஸ்ட் வேர்க்கு தான் அப்டேட் பண்ணிட்டு இந்த மாடல் வந்திருக்கிறோம். ஸோ வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். மேம், நீங்க சத்யா ஸ்டோர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நீங்க தான் மிஷின் ஓட்டிட்டு இருக்கீங்க. மிஷின்லாம் உங்களுக்கு எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்களா மேம்? ரொம்பவே ஈஸியா இருக்கு. கை பேக்கிங் தான் முன்னெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். மிஷின் வாங்கலாம், ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அண்ணா. கொஞ்சம் பயமா இருந்தது, எப்படி பண்ணுவோம் என்னன்ட்டு கொஞ்சம் பயமாவே இருந்தது. அப்புறம் வந்து சொல்லி கொடுத்தாங்க, ஒரு 2 நாள் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஈஸியா இருந்துச்சு. நான் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியா பேக்கிங்கும் சுலபமா இருந்தது. அப்புறம் இப்ப ஃபாஸ்ட் பத்தலன்னு புது மிஷின் வாங்கி கொடுத்தாரு. ஒரு மாசம் ஆகுது. 4 டோர் இருக்கு, நல்லா ஃபாஸ்டாவே வருது. பேக்கிங் ஈஸியாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் புரியுமோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அது மாதிரியே ஈஸியாவே இருக்கு. இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கு ஏதாவது டிஃபரெண்ட்னா ஸ்பீடு ஃபர்ஸ்ட் விஷயம். ஸ்பீடு. ரெண்டாவது, இது எப்படி ஆப்ரேட் பண்றது உங்களுக்கு அதை விட இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா டெக்னாலஜி வைஸ்ல? ஆமா, நிறையவே இருக்கு. இதுல சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சொன்னாங்க. எந்த பொருள் போடுறோமோ அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அது இன்னும் ஈஸியாவே இருக்கு எனக்கு. இப்ப துவரம்பருப்பு 1 கிலோனா துவரம்பருப்பு சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அதுல எல்லாம் ஃபாஸ்ட் ஸ்லோ எல்லாமே அப்படியே இருக்கு. இன்னும் ஈஸியாவே இருக்கு. இல்ல இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பாக்கெட்டை பார்த்தா பின்பக்கம் வந்து டாட்டர்ஸ் கொடுத்து ஒரு கம்பெனி பேக் மாதிரி வர மாதிரி. இப்ப பெரிய பெரிய டால்ஸ் இருக்கு இல்லையா, குதியம் டால், நந்தி டால், அந்த மாதிரி பேக்கிங் மிஷின் அந்த மாதிரி பாக்கெட் எப்படி வருதோ அந்த மாதிரி இதுல வருது. இன்னும் கொஞ்சம் பினிஷிங் நல்லா கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க சொல்ல வரது என்னன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜில இப்ப இருக்க டெக்னாலஜில இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு தான் போயிட்டு வந்து லேடிஸ்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல வரப்போ சின்ன தயக்கம் இருந்தது? கண்டிப்பாவே இருந்தது. என்னதான் பண்ண சொன்னாங்க. மிஷினா எப்படா இது பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப பயமாவும் இருந்தது. அப்ப 2 நாள் தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்ப ஆப்ரேட் பண்றதுக்குலாம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. பேக்கிங்கும் நல்லா இருந்தது. அது ஏதோ ஒரு மிஸ்டேக் இன்ன வரைக்கும் வந்ததில்ல. அப்படி ஏதோ ஒரு மிஸ்டேக்னா ஃபோன் பண்ணா போதும், ஒரு 2 நாள்ல வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை அப்படியே நான் பார்த்து பண்ணிக்கிட்டேன். மிஷின் ஓட்ட முடியுமான்னு எனக்கே ஒரு இதுவா தான் இருந்தது. ஜென்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளே பண்ண சொல்றாங்களே, எப்படி இது செட் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸியாவே இருக்கு. பார்த்தேன் மேடம், ஸ்டார்டிங் வீடியோஸ்லயே மிஷின் ஆப்ரேட் பண்றதெல்லாம் டக்கு ரொம்ப ஃபாஸ்டாவும் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. சரி, இது கத்து கொடுத்தாலும் லேடிஸ் எல்லாமே கத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு தெளிவா புரியுது. புரியுது. அடுத்து உங்களுக்கு எனக்கு அடுத்தது இன்னும் 2 பேர் பண்ணுவாங்க. லேடிஸே பண்றாங்க. அவங்களும் லேடிஸ் தான்? ஆமா, லேடிஸ் தான். ஜென்ஸ் தான் இது பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பயமாவே இருந்தது. அந்த அளவுக்குலாம் இல்ல, ரொம்ப ஈஸியாவே இருக்கு. ஓகே மேடம். கிட்டத்தட்ட நீங்க 7 வருஷமா ஒரே பிசினஸ் கஸ்டமர் கூட டிராவல் ஆகுது. ஸோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓனருக்கு உங்களுக்கு தான் அதிகமான கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க சர்வீஸ் சப்போர்ட் ஞானவேல் சார் திரும்ப 7 வருஷத்துக்கு அப்புறமா வாங்குனீங்க. இது எதனாலன்ற ஒரு ரீசன்? இல்ல, பொதுவாகவே ஞானவேல் அந்த மிஷின் வாங்கும்போது பயந்துட்டு தான் வாங்கணும். புதுசாக எங்களுக்கு அறிமுகமானது. இது எப்படி என்ன பண்ணுவாங்க, இது பண்ணா திருப்பி சர்வீஸ்க்கு வரமாட்டாங்க, திரும்ப அந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மிஷின் வாங்கும்போது. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எங்கள்கிட்ட பழகினாரு. இன்னை வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பேர்ஸ் மாடல்னு சொன்னோம்னா 2 நாள் 3 நாள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க. இல்லை கொரியர் அனுப்பிச்சு வீடியோ காலில் வந்து அந்த எங்கிட்ட எங்களுடைய அசிஸ்டன்ட் மிஷின் ஓட்டுற ஆப்ரேட்டர் அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. 7 வருஷத்துல பெருசா எனக்கு ஒன்றும் ரிப்பேர் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ ஹாப்பி. ஸோ இதுக்கு முன்னாடி எங்களுடைய பழைய மிஷின் இதுதான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனால இந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷினுக்கு அப்கிரேட் ஆயிருக்காரு.
ஸோ கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா சர்வீஸ் கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இதை பண்ண ஞானவேல் சாருக்கும் சார் எங்க கூட கண்டினியூஸா பிசினஸ் பண்றது ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ பாக்குற நேயர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சேலத்துல இருக்கக்கூடிய சத்யா ஸ்டோர்ஸ்ல நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நியர்பைல யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சாருக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. நன்றி. நன்றி சார்.